Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க क्वेश्चनக்கான ஆன்சர் செக்ஷனை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா சரஸ்வதி, உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுனா யுனிவர்சிட்டி மெயில் ஐடி இருக்கும் கான்டாக்ட் டீடைல்ஸில் அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரிஜினல் டிசி ரிசீவ் ஆகிடுச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணி மெயிலை வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இல்லை இதில் இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா 60% கட் ஆஃப் லா 5 இயர்ஸ் கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைக்குமா? 7.5 ரிசர்வேஷன் வந்து 60% கண்டிப்பாக சீட் கிடைக்காது. விவேகானந்த் 60%க்கு நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அஜய், மேம் எனக்கு ஒரு டவுட், நான் பிஜி எம்பிஏ முடிச்சிட்டேன், பர்சன்டேஜ் அதிகம், பட் யூஜியில் கம்மியாக, ஸோ நான் பிஜி வச்சு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜி மார்க்கை வச்சு தான் வந்து லாவுக்கு அப்ளை பண்ண முடியும், பிஜி மார்க்கை வச்சு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் யூஜி மார்க்கை வச்சு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நோயல் பிரபு, எஸ்சி கேஸ்ட் 71%, பிஏ எல்எல்பி 5 இயர்ஸ் கிடைக்குமாக்கா? 71%க்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் டெட் போல் கேமிங், மேம் நான் கட் ஆஃப் மார்க் கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் மேபி கிடைச்சாலும் கிடைக்கலாம், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா கேபிகே, அக்கா 3 இயர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் லாஸ்ட்டு ஜூலை 1ஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆனது ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள், மேம் 7.5 ரிசர்வேஷனில் 95 எஸ்சி கேட்டகரி தமிழ்நாடு டாக்டர், கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும் கூகுள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜீவிதான், அக்கா டிசேபிள் பர்சன் பிஏ எல்எல்பிக்கு கட் ஆஃப் வீடியோ போடுங்க அக்கா. டிசேபிள் பர்சன் அதாவது இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கட் ஆஃப் வந்து பப்ளிக்காக எப்பயுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, தனியாக செப்பரேட்டாக அவங்கவுங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் யாருக்காவது மெயில் அனுப்பியிருந்து அந்த கட் ஆஃப் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவை மேக் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரவீன், மேம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ அட்மிஷன் அப்ளை பண்ணணும்? நீங்கள் எல்எல்பி 5 இயர்ஸ்க்கு கேட்குறீங்கன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்களே இந்த 31க்குள்ளே கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணணும். 12th முடிச்சுட்டு 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பிக்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்களோ அதேமாதிரி நீங்களும் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க இல்லையா, 5 இயர்ஸ்க்கு வந்து இவங்க கூடவே தான் நீங்களும் அப்ளை பண்ணுறோம், சேம் அப்ளிகேஷன் தான். இதில் இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாவில் வந்து செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப், சிஜிபிஏல மார்க் ஷீட் இருந்தால் நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அது சொல்லுங்கள். சிஜிபிஏவில் வந்து நீங்கள் வந்து பர்சன்டேஜுக்கு வந்து கால்குலேட் பண்ணணும், உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து எவ்வளோ கிரெடிட்க்கு வந்து மல்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் இயர் வீடியோஸில் வந்து சிஜிபிஏவை வந்து எப்படி பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருப்பேன். மேக்ஸிமம் சில யூனிவர்சிட்டிஸில் வந்து 10 மார்க்ஸ் வந்து மல்டிஃபை பண்ணுவாங்க, சில யூனிவர்சிட்டிஸில் வந்து 9.5 கிரேட் வந்து மல்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப், அக்கா நான் 10 டிப்ளமோ பிஆர் 5 இயர்ஸ் கோர்ஸ் 7.5 சிஜிபி வாங்கியிருக்கேன். ரியல் லைஃப் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இதுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், எனக்கு இன்னும் இதுக்கான இன்ஃபர்மேஷன் வேணும், டீட்டெயில்டாக வேணும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிஷோர், பிஇ முடிச்சுட்டு எல்எல்பி பண்ண முடியுமா? எஸ், தாராளமாக பண்ணலாம். பிஇ முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டிகிரி குவாலிஃபைடு தானே நீங்கள், தாராளமாக வந்துட்டு 3 இயர்ஸ் எல்எல்பி பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நாராயணி, மேம் 82 யூஜியில் பேட்ச் சிஎஸ் எய்டட் 3 இயர்ஸ் ஹானர்ஸ் ஓபிசி கிடைக்க
கிடைக்குமா சோயலில்? 82% கண்டிப்பாக வந்து சோயலில் கிடைக்காது. ஆனால் அஃபிலியேட்டடில் கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், அக்கா நான் எஸ்சி, என்னோட கட் ஆஃப் 80, எனக்கு பிஏல சீட் கிடைக்கும் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட், மோஸ்ட்லி கவர்மெண்ட்டில் கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சந்தியா, அக்கா அட்மிஷன் பண்ணும்போது கட் ஆஃப் மார்க் தப்பாக பண்ணிட்டேன், அந்த மாற்ற முடியுமா? நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு காண்டாக்ட் பண்ணுவேன், உங்களுடைய கரெக்டான கட் ஆஃப் வந்து மெயில் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கான சொல்யூஷன் நீங்கள் ஒரு தடவை யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வித்யா, டாக்குமெண்ட் அப்லோட் அப்போ மிஸ்டேக்லி வி அப்லோட் இன்கம் சர்டிஃபிகேட் இன்ஸ்டெட் ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வாட் வி டூ? யூ வாண்ட் டு சென்ட் மெயில் டு யூனிவர்சிட்டி யுவர் ஒரிஜினல் டாக்குமெண்ட். Please mention your application number and your contact details also. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விவேகானந்த், மூட் கோட் உண்டா மேம்? மூட் கோட் இருக்கும், மோஸ்ட்லி வந்து எல்லா காலேஜஸ்லேயுமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, அக்கா 64 பிசி கேட்டகரி கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் சீட் கிடைக்குமா? பிசிக்கு வந்துட்டு 64% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வெளியில் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், மோஸ்ட்லி வந்து எல்லாருடைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கான கமெண்ட்ஸ் ரிப்ளை கிடைச்சிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 or 3 கமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா திவ்யா, ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்குறது? ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம டிஎன்டிஏஎல்யூ வெப்சைட், அம்பேத்கர் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதிலே வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுன்னு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, அதுக்கான அப்டேட்டட் வீடியோ கண்டிப்பாக போடப்படும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பொக்கோ, கேன் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் த பிடிஎஃப் லிங்க் ஃபார்மேட்? எதுக்கு? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மேகா, மேம் பர்சன்டேஜ் கட் ஆஃப் பார்க்குறதுக்கு 6 சப்ஜெக்ட் மார்க் வச்சு கட் ஆஃப் பார்ப்பாங்களா, இல்லை லாங்குவேஜ் போக மீதி 4 சப்ஜெக்ட் மார்க்? மேகா, இதே டவுட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க யூனிவர்சிட்டியில் காண்டாக்ட் பண்ணி கேட்கும்பொழுது உங்களுடைய லாங்குவேஜ் எடுத்துருங்க, லாங்குவேஜ் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற சப்ஜெக்டில் வந்து டாப்பாக இருக்கிற, அதாவது ஹையாக இருக்கிற 4 சப்ஜெக்டுடைய கட் ஆஃப் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன், டாக்டர் அம்பேத்கர் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜ் கேண்டிடேட் வித் டெம்பரரி ஃபிசிக்கல் இம்பர்சன் of 40% and above can make counseling application under the reservation quota. Yes, you can apply. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜேபி கிரியேஷன், அக்கா 58% அஃபிலியேட்டட் காலேஜில் எஸ்சி கேட்டகரி கிடைக்குமா? 58க்கு கிடைக்காது, நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரபா, பிஏ ஆனர்ஸ்க்கு சேம் லிங்க் தானா? அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் பிபிஏ செலக்ட் பண்ணி கண்டிப்பாக பிபிஏ கிடைக்குமா? 2 ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் பிபிஏ அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபைடாக இருந்ததுன்னா பிபிஏக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து 97%க்கு சோயலில் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட், அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட அஃபிலியேட்டட் காலேஜஸில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு கிடையாது. மற்ற ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் மூலிமா போகிறீங்கன்னா அவங்க வந்துட்டு சில எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அவங்க யூனிவர்சிட்டி ரூல்ஸ் பிரகாரம். தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட், மேடம் 84 ஃபார் எஸ்சி சோயலில். 84 வந்து சோயலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் அஃபிலியேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொன்ராஜ், என் மகள் 88 எடுத்துள்ளார், பிஏ எல்எல்பி கவுன்சிலிங். எஸ், 88% கண்டிப்பாக கிடைக்கும் பொன்ராஜ். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிவபெருமாள், திருநெல்வேலி காலேஜில் பேட்ச் டீட்டெயில்ஸ் அண்ட் டைம் பற்றி சொல்லுங்கக்கா. மிஸ் அப்புறம் ஈவினிங்கா இல்லை மார்னிங்கான்னு தெரிஞ்சால் சொல்லுங்கக்கா. நெக்ஸ்ட் இயர்
எஸ், கன்ஃபார்மாக நான் வந்து இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கிறதால அப்லோட் ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் கொடுத்த ஆன்சர் உங்களுக்கு ஓகே, ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னா ஓகே, இல்லை இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, பர்சனலாக டிஎம் பண்ணாலும் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.